சுடரோட கதைய முடிக்க போறாங்க. உண்மையிலேயே சுடர் இப்படி மாட்டிக்குவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம சுடர் பக்காவா பிளான் போட்டா. அவ பிளான் போட்டது எல்லாமே கரெக்ட்டு, தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அவ செஞ்ச ஒரே ஒரு கெட்ட விஷயம், அதாவது அவள உண்மையிலேயே அழிக்க போகுது அப்படின்னா, அதுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிய அங்க கூட்டிட்டு போனது தான். மல்லி மேல இந்த பழிய தூக்கி போடணும் அப்படிங்கிற மாரி நெனச்சது தான். அதாவது இவ பிளான் போட்டா எல்லாமே ஓகே. அதாவது நம்ம கதிரேசன, நிஷாவ, அடுத்ததா விஜய், வெண்பா இவங்க எல்லாரையுமே கொல்லணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு இதுல பொங்கல்ல எப்படியோ விஷத்த கலந்தா. ஆனா மல்லியோட கதையையும் முடிக்கணும். அதாவது மல்லி மேல பழிய தூக்கி போடணும் அப்படின்ற மாரி நினைக்காம, மல்லியோட கதையையும் முடிக்கணும் அப்படின்ற மாரி நினைச்சிருந்தா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. எல்லாருமே சாப்பிட்டு செத்து போயிருப்பாங்க. ஆனா இப்ப என்னாச்சு? இப்போ இந்த சுடர் வசமா மாட்டிக்கிட்டா. ஒரு பக்கம் விஜய் முதற்கொண்டு எல்லாருமே இப்போ பொங்கி எழ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஆதாரங்களோட இந்த சுடர் சிக்கிக்கிட்டா. ஒரு பக்கம் இப்போ இங்க இருக்கக்கூடியது ரேணுகா தான். அதாவது இந்த கதிரேசனும் நிஷாவும் ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருக்காங்க. ஆனா விஜய், மல்லி இவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இவ சுடர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கான்பிடென்டோட இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இங்க ஒரு பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த சுடர் இருந்துட்டு நான் தான் இவளோட ஒய்ஃப், இந்த ஊருக்காரங்க எல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படி இப்படின்ற மாதிரி கேட்டு கடைசியில அங்க இருக்கக்கூடிய இந்த சுடரோட ஆட்கள் ஒரு மிகப்பெரிய சண்டையே போட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒய்ஃப் இருக்கும்போது இப்பெல்லாம் பண்ணலாமா நீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க சில சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு அவங்க கூட சண்டைக்கே போக ஆரம்பிச்சுறாங்க. இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்ததா ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்பாவை காணோம். ஒரு பக்கம் வெண்பாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே பதட்டத்தோட தேட ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சுடரும் காணோம். சுடர் தான் கடத்திட்டு போயிட்டா அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் வெண்பாவை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆளுக்கு ஒரு இடத்துல தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் சுடர் இருந்துட்டு வெண்பாவை கடத்திட்டு போய் வாயை பொத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த சுடருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இப்போ இந்த சுடர் வசமா மாட்டிக்கிட்டா அப்படின்னா அவ்வளவுதான். கதிரேசன் எல்லாம் சும்மா விட மாட்டாங்க. என்னதான் இந்த சுடர் இருந்துட்டு ரேணுகா மாதிரியே இருந்தாலுமே கூட இப்போ உண்மையான ரேணுகா கிடையாது. அதே மாதிரி ரேணுகாவோட மகளான, அதாவது தன்னோட பேத்தியான உண்மையான நம்ம வெண்பாவ இவ கொல்றதுக்கு துணிய ஆரம்பிக்கிறா. ஏன்னா இப்போ மொத்த பேரும் இந்த சுடர் எங்க இருக்காங்க, அடுத்துதான் நம்ம வெண்பா எங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாருமே அவங்க முன்னாடி நிக்கும்போது இந்த சுடர் வெண்பாவோட கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு யாராச்சும் அசைஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கர கோவத்தோட நின்னுட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம எல்லாருமே அதிர்ச்சியில இருக்காங்க. ஏன்னா வெண்பாவோட உயிரை காப்பாத்தி ஆகணும். வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதே மாதிரி இப்போ இந்த சுடரோட ரியாக்ஷன் எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா கதிரேசன், நிஷா இவங்க 2 பேருமே உண்மையிலேயே இவ சுடர் தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது அதாவது நம்ம மல்லிகிட்டயும் விஜய்கிட்டயும் மல்லி நீ எத்தனையோ முறை சொன்னமா இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஆனா அந்த ஒரு டைம்ல நான் கேட்காம விட்டுட்டேன். என் பேத்திய நீதாம்மா காப்பாத்தணும். எப்படியாச்சும் என் பேத்திய காப்பாத்து மேம். இந்த ஒரு கொலைகாரி கிட்ட போய் என் பேத்தி மாட்டிக்கிட்டாலே, மாப்பிள்ள எப்படியாச்சும் என் பேத்தியை காப்பாத்துங்க. நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். உண்மையான ரேணுகாவா இருந்திருந்தா கண்டிப்பா வெண்பாவை ஒரு சின்ன அடி கூட அடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது வெண்பாவையே கொல்ல பாக்குறான். இவளோட உண்மையான சுயரூபம் இப்பதான் வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கர கோவத்தோட பேச ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல கதிரேசன் இப்ப செம்ம கோவத்துல இருக்காங்க. அதுவும் நம்ம விஜய் எல்லாம் மாஸ் காட்டி கடைசியில இந்த சுடரை ஏமாத்திட்டு வெண்பாவை சுடர் கிட்ட இருந்து காப்பாத்திடுறாங்க. ஆனா கடைசியில கதிரேசன் இந்த சுடரை போயிட்டு கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சுறாங்க. நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் பொண்ணு மாதிரியே நடிச்சு என்னையே ஏமாத்திருப்பேன். இந்த கதிரேசன் யாருன்னு கேட்டா இந்த ஊரே என்னை பத்தி சொல்லும். அப்படி இருக்கும்போது என்னையே நீ ஏமாத்திட்டுல, என்னோட சாம்ராஜ்யத்துக்குள்ளேயே 50 லட்ச ரூபா பணத்தை அடிச்சு அவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வருது. மல்லி ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தான், உன்னை நான் உயிரோட விட்டான்னு வையேன், கண்டிப்பா நான் அதுதான் நான் செய்யற மிகப்பெரிய ஒரு தவறு.
அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ கதிரேசன் பயங்கர கோவத்தோட நின்னுட்டு இருக்காங்க. என்னதான் வந்து இந்த சுடர் வந்து அவ்ளோ பெரிய தப்புகள்லாம் பண்ணியிருந்தாலுமே கூட, அவளுக்கு தண்டனை வேணும். ஆனா அதே சமயத்துல அவ வந்து சாகறது தான் தண்டனை அப்படின்னா, அது வந்து வேலைக்கு ஆகாது. ஒரு பக்கம் மல்லி இவங்க எல்லாருமே விஜய்லாம் வந்து விட்டுருங்க. இவ ரேணுகா மாதிரியே இருக்கா. ரேணுகா மாதிரியே இருக்கா அப்படின்றது தான் நமக்கு பிரச்சனை. அதே மாதிரி இந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தா கண்டிப்பா வந்து விஜய்ய அடிச்சு கொண்டிருப்பாரு. விஜயும் எதுக்காக பொறுமையா இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, ரேணுகாவ பத்தி வந்து நெறைய விஷயங்கள் வந்து விஜய் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ரேணுகா எந்த அளவுக்கு நல்லவங்க, அதாவது ஒரு எறும்புக்கு கூட வந்து துரோகம் நினைக்க மாட்டாங்க, கெடுதல் நினைக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா அந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு உருவத்த வச்சுக்கிட்டு, இவ இவ்ளோ கேவலமா, இவ்ளோ கீழ்த்தனமா நடந்துக்குவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி இவளுக்கு தண்டனை வந்து ஜெயில்ல போய் கம்பி எண்ணி கஷ்டப்படட்டும். இவ்ளோ நாள் அவ வந்து எவ்ளோ பெரிய தப்புகள்லாம் செஞ்சிருக்கா. அது எல்லாத்துக்குமே சேர்த்து அவ தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த கதிரேசன் கிட்ட சொல்றாங்க. இல்லம்மா என்னோட மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. ஏன்னா நீ எவ்வளோ முறை சொன்ன, என்னென்னமோ பண்ண. ஆனா கடைசி வரைக்கும் வந்து இந்த சுடர பத்தி என்னால தெரிஞ்சுக்கவே முடியல, புரிஞ்சுக்கவே முடியல. என்னையே இவ முட்டாளாக்கியிருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில போலீஸ்லாம் வந்து சரியான சீன் ஆயிடுது. இந்த சுடர கைது பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போயிடுறாங்க. உண்மையிலேயே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து இந்த சுடர் மாட்டிக்கிட்டா அப்படின்னா உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். இதுல கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருக்குமே உண்மை தெரிய வந்தது மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமே. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.